ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே ஜமுனா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபிஷ் பிரியாணி தான் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மீனை ஊற வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே லெமன் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தான் மீன் நம்ம ஊற வைக்க போகிறோம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை கீரி போட்டிருக்கேன் சென்டராக. இப்போது நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நல்லா உடையாத மீனாக வாங்கிக்கோங்க பிரியாணிக்கு, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஷீலா மீன் வாங்கியிருக்கேன். இப்போ பிரியாணி செஞ்சிடலாம். தம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அதெல்லாம் ஏலக்காய் சேர்த்துட்டு கூடவே நான் ஆனியன் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஆனியன் கூட பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு மசாலா சேர்த்துக்கலாம். நம்மளுடைய ஆப்ஷன் தான். காரம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ தனியாத்தூள், தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா நான் சேர்த்துக்கிறேன். கூடவே காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கலர் கிடைக்கும். இப்போது தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சமாக இது வதங்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ் தான் செய்கிறேன், தம் பிரியாணி. ஸோ 1க்கு 2ன்ற மாதிரி நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போது அரிசியை நல்லா தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு 1/2 லெமன் லைட்டாக கலக்கி விடுங்க, அரிசி உடையாத மாதிரி. இப்போ ஒரு தட்டு போட்டு மேலே பாத்திரத்தில் தண்ணி வச்சு தம் போட்டுடலாம். பாருங்கள், இப்போது ஒரு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் கழித்து நான் திறந்து மீன் எல்லாத்தையும் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். மீன் சேர்த்துட்டு நான் அதை லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன், அரிசி உடையாத மாதிரி. மேலேயே புதினாவும் கொஞ்சமாக தூவி விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். நெய் பிடிக்குன்றவங்க அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை வேணான்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ தம் போடுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பிரியாணி ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அரிசிலாம் கொஞ்சம் கூட குழையாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக பிரியாணி வந்திருக்கு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். அடி பிடிக்காமல் வந்திருக்கு பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது இந்த ரெசிபின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஆர்ஜே ஜமுனா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.